Hello everyone, this is Balaji. Market எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டை ரிப்பீட்டடாக எடுத்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட். இன்றைக்கும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அகெயின் ரிக்கவரி. ஒரு ஊசல் ஆட்டம் தான். ஒரு சைடு மார்க்கெட் பாசிட்டிவாக போக ட்ரை பண்ணுது, இன்னொரு சைடு நெகட்டிவாக போக ட்ரை பண்ணுது. ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மூவ் தான் வந்துட்டுருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நேற்று 2-3 மார்க்கெட் பெரிய வித்தியாசம் இல்லை. நேற்று எங்கே முடிஞ்சதோ அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. சரி, 2-3 கமெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு. மற்ற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராமசாமி அப்படின்னு, டியர் பாலாஜி, யூ ரைட்லி டோல் லாங் டைம் பேக் தட் மார்க்கெட் வில் ஃபில் த கேப் 23,151 ரைஸ் ஃபர்தர். யூ எக்ஸாக்ட்லி ப்ரெடிக்டட் தட் இஸ் ஹேப்பன் டுடே. ஆமாங்க, மார்க்கெட் அந்த இடத்த கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகும் அப்படின்றது இன்னும் பெருசாக தெரில. ரிவர்சல் ஒரு டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒரு ரெஸ்பெக்டட் அந்த பாயிண்ட். அது பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் மோடு வந்துட்டுருக்கு. பார்ப்போம் அது எப்படி டெவலப் ஆக போகுது அப்படின்னு. கண்ணன் அப்படின்னு, டியர் பாலாஜி, ப்ளீஸ் அப்லோட் அனாலிசிஸ் ஆஃப் கோல்டு, க்ரூட் ஆயில் ஆல்சோ அலாங் வித் இந்தியன் இண்டெக்ஸ். சில்வர் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ப்ரைஸு ஒரு அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருந்தது கோல்டு சில்வரு. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆகிட்டு கொஞ்சம் கிராஜுவல் சைட் வேஸ் மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே இடத்துல தான் சில்வர் சுற்றிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த கிராஸ் ஆகணும். 270 280 கிராஸ் ஆனால் ட்ரெண்ட் ஆகும். பட் சைட் வேஸ் தான், எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷரும் தெரியல. கோல்டும் சரி சில்வரும் சரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கோல்டு சில்வர்லாம் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. என்னைக்காவது ட்ரெண்ட் ஆகும். மற்ற மோஸ்ட் ஆஃப் த டைமில் சைட் வேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயர் தான் வெறித்தனமாக ஏறிட்டு இருந்தது. பட் இப்போ ஒரு கிராஜுவல் ஹையர் லோ ஃபார்மேஷனில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது. கோல்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சில்வர்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி சின்ன ஒரு பாசிட்டிவ் மோடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், ஒரு 161க்கு மேலே போச்சுன்னா கோல்டு அப் ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா சைட் வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் கூட பெருசாக இல்லை. ஏன்னா விழுறது கூட ஒரு 0.5 அந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் கிடையாது. ஸ்டேபிளாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ எஃபிஷியன்சி இல்லை. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வார் டென்ஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு திருப்பி அகெயின் அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த பேனிக் சிச்சுவேஷனில் இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் ட்ரெண்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஆல் டைம் ஹை. அந்த இந்த 10,000 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்த இன்னும் அது பிரேக் ஆகலை. ட்ரிபிள் டாப் மாதிரி தான் போட்டுட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் லாங் போகாதீங்க. க்ரூட் ஆயிலில் இதுக்கப்புறம் லாங் போகாதீங்க. அன்டில் அன்லெஸ் அதோட ப்ரீவியஸ் அந்த 10,000 கிராஸ் ஆகாத வரைக்கும் லாங் போகாதீங்க. மேக்ஸிமம் அது ஒன்று சைட் வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி கதைக்கு வரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் ரெகுலராக சும்மா சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனால எதுவும் பெருசாக இல்லை. பட் இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக்ஸ் பற்றி சொல்கிறேன், ஓகேவா? நிஃப்டியை பற்றி சொல்லிவிட்டு அதை பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பி கேப் டவுன் 23,250 வரைக்கும் லோ ரெக்கவரி ஆகி 23,400 க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிக்கவரி ஆகிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும். சைட்வேஸில், ஏன்னா இந்த ஏரியாவில் பாருங்களேன் எவ்வளோ சைட்வேஸ் அப்பு டவுன் அப் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே மார்க்கெட்டை டெக்னிக்கலாக ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு சப்போர்ட்டோ டச் பண்ணுது அப்படின்னா உடனே ரிவர்சல் ஆகாது, உடனே பிரேக் அவுட் ஆகாது. அந்த இடத்துல டைம் எடுத்துக்கும். அந்த இடத்த ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கும். இதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. அந்த 23 அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, 23 நேற்று லோ, அதான் கரெக்டாக எக்ஸாக்டாக கேப் ஃபில்லிங் சப்போர்ட். அந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அடுத்தடுத்த நாளில். ஏதாவது ட்ரெண்ட் ஆச்சுன்னா 23,500 இம்மீடியட்டாக சொல்கிறேன். இன்ட்ராடேயில் பொறுத்த வரைக்கும் 23,500க்கு மேலே போகணும். போச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும் டுவர்ட்ஸ் ப்ரீவியஸ் ஆகி 24,000. அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். 2300 23,500 தான் இப்போ இன்ட்ராடேயோட அந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த இடத்த கிராஸ் ஆனால் தான் ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா இதுக்குள்ளேயே ரேஞ்சு பவுன் மாதிரி ப்ளே ஆகும் இன்ட்ராடேயில். ஓகே, பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் மாதிரி ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் மாதிரி நேற்றோட இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது காரணம் பேங்கிங் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிறதுனால அப்படி தெரியுது. பட் இது என்ன சொல்கிறது,
இது வந்து ஒரு லிமிட்டட் அப்சைட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ரிவர்சல் ஆகிற அளவுக்கு ஒன்றும் தெரில. சும்மா ஷார்ட் கவரிங் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ளே ஆகும். மேலே போச்சுன்னா 55,500 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷன் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. ரொம்ப மார்க்கெட் வால்டாலிட்டியும் கம்மியாகிடுச்சா, இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு ஒரு 1% தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதே ரொம்ப யூஜி கேப் அப் கேப் டவுனாலும் அதே இடத்துல சுற்றிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்தாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட அந்த ரேஞ்சே வந்து ஒரு ரேடியஸ் தெரியுது நம்மளுக்கு. இது வந்து யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இந்த மார்க்கெட் நல்லா, ஆப்ஷன் பையர்ஸுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா வந்து டைம் டிகே ஆகும், அன்வான்டாக கேப் அப் கேப் டவுன் கேப் ஃபில்லிங் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கனால அவாய்ட் பண்ணுங்கள். சரி, நான் அந்த ஸ்டாக் டேட்டா பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஆல்ரெடி இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். அது ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ அகெயின் வந்து இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் 4,300 கிராஸ் ஒரு சேனலில் போயிட்டுருக்கு. பிரேக் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும், ஸ்விங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பாராஸ் டிஃபென்ஸ் இந்த ஸ்டாக்கும் இது ஒன்றும் பிரேக் ஆகலை, பட் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. 937 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள், நடந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகோரமூர்த்தி பிஎஸ்சி எம்சிஎக்ஸ், நான் இது நேற்றே சொல்லியிருப்பேன். பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் தான், பிஎஸ்சிலாம் ப்ராஃபிட் கட் பண்ணுங்கள் ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு. கண்டினியூவாக ஒரு 10% இறங்கிடுச்சு. நான் எங்கள் பிஎஸ்சி பார்க்குறேன். அதை பற்றி பிரசாந்த் ஒரு ரெகுலர் ஃபாலோவர். ஐடி செக்டார் மேலே கண்ணு வச்சுட்டாங்க, சுற்றி போடணும். ஒரு 2 நாள் ரெக்கவரி ஆச்சே தவிர அதுக்கப்புறம் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து இல்லை. பிஎஸ்சி வந்து இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 13-14% வரைக்கும் லோ வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபால் ஆகும். இப்போதைக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏதாவது ரிவர்சல் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார்மேஷன் ஏதாவது தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய மூவ் இல்லை, சைட்வேஸ் தான். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ரேலி ஆகிட்டு அகெயின் திருப்பி அது பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த போர் பதற்றம், உலக அளவில் இந்த ட்ரம்ப்போட ஆதிக்கம், பல செக்டார்ஸில் பல எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியில் அவரோட தலையீடு, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த ஏஐயோட அந்த டெவலப்மெண்ட்டு, நம்ம இந்தியன் ஐடியோட நிலைமை, லே ஆஃப் பண்ணுறது, லாஸ்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஐயோட அந்த இதுனால வந்து இன்னும் அது அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது செக்டாரல். பட் இது வந்து இப்படியே போய் முடிஞ்சிட போது கிடையாது இல்லையா. எல்லாமே வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் வந்து மார்க்கெட் அந்த செக்டாரே வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் அது மொமெண்டம் கொடுக்கும். ஸோ ஃபர்தர் டவுன் சைடு ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டுருக்குறோம் நாலு ஐடி செக்டர். பார்ப்போம், உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஓகே, சரி. நாளைக்கு ஃப்ரைடே, முக்கியமான டே. ஸோ மார்க்கெட் எப்படி முடிய போகுதுன்றதுன்னு பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஜூன் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட்டை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறதே பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ அது இருந்தால் தான் நீங்கள் லைவ், ஏன்னா நான் வந்து ஒரு ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ டிசிஷன் இருக்குன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து லைவாக வந்து உங்கள் பொசிஷன்லாம் ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதை அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பப்படுறவங்க கற்றுக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். எதாவது கொரிஸ் வந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.